ப்ரோ ஹாய் ப்ரோ. ஒரு சில சின்ன கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறேன் நான் அபவுட் உங்களுடைய வெஹிக்கிள் பற்றி நான் கேட்க போகிறேன். உங்களை ஓலா எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஓலா நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, ஆக்சுவலி இது மைலேஜ் வந்து அவ்வளோ 250 சம்திங் தருதுன்னு சொன்னாங்க. இந்த ரேஞ்சுக்கு ஆக்சுவலி 1,50,000 பட்ஜெட்டுக்கு இந்த மைலேஜ் தருதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். எந்த கம்பெனிலையும் அப்படி கொடுக்கல. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் மைலேஜ்க்காக தான் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். ஓகே ப்ரோ, இப்போது உங்களுடைய ரோட்ஸ்டர் பைக்கோடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்னா, நான் வாங்கி ஒரு 10 days தான் ஆகுது. ஆக்சுவலி நம்ம டிராஃபிக்லலாம் போகும்போது எக்கோ மூடில் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸ்லோவாக போகிறதுக்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நார்மல் மூட்லலாம் போகும்போது ஸ்பீடாக போகும். ஆக்சுவலி எலக்ட்ரிக் பைக்னா அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் போக முடியாது. பட் ஆனால் நான் நார்மலாக போகும்போது 80-85 சம்திங் போகும்போது ஸ்பீடாக போகுது. சடனாக ஏதாவது வந்தால் கூட நான் பிரேக் பிடிச்சா டப்புன்னு நிற்கிது. டிஸ்க் பிரேக் இருக்குனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு. ப்ரோ, இப்போது உங்கள் ரோட்ஸ்டர் பைக்கில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்ன்ட்டு ஒரு சிலது இருக்கும்ல, அது ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா மைலேஜ் தான் சொல்லுவேன். மைலேஜ் ஏன்னா 250 தருது, கரெக்டாக கொடுக்குது. 250 நம்ம எக்கோ மோடில் போனால் 250 அந்த ரேஞ்ச் கொடுக்குது. நார்மல் மோடில் போனால் ஒரு 200 190 அப்படி கொடுக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடில் போனால் ஒரு 170 அந்த மாதிரி கொடுக்குது. மைலேஜ் பக்காவாக இருக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ரேஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரேஸ் பண்றோனோ ரேஸை குறைக்கும் போது அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறையுது. அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அண்ட் ரிவர்ஸ் மோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஈஸியா இருந்தது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி தள்ளணும்லாம் இல்லை. ரிவர்ஸ் மோட் போட்டால் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் பின்னாடி தள்ளனா ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு. அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? க்ரூஸ் கண்ட்ரோல் பக்காவா இருக்கு. நம்ம இப்போ ஒரு 40க்கு மேல போனா க்ரூஸ் கண்ட்ரோல்ல அமுக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கு. நமக்கு ஈஸியா இருக்கு. இந்த மாடல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்க்கறேன். ரொம்ப ஈஸியா இருக்கு ஓலா இதுல. ஓகே ஓகே. லைட்டா நீங்க டிராவல் கொடுங்க. பிரேக் நீங்க பிடிக்காம லைட்டா. ஓகே அந்த நார்மல் பைக் மாதிரி தான். ஓகே ஓகே. டிஸ்க் பிரேக் மாதிரியா? டிஸ்க் பிரேக் ஒரு தடவை டேமேஜ் முடிக்கிறது டிஸ்க்ல ப்ரோ. இப்போ ரிவர்ஸ் மோடுனா ரிவர்ஸ் ப்ரோ, இப்போ உங்களுடைய வண்டி பற்றி அண்ட் ஓலாவோட பிராண்ட் பற்றி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இனிமேல் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பைக் நான் ஓலாவில் வாங்கினது. ஆனால் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா கரெக்டாக 230 240 மைலேஜ் கொடுக்குது. ப்ளஸ் இந்த மைலேஜ் வந்து இந்த காஸ்ட்டுக்கு எந்த பைக்குமே கொடுக்கல. நான் இந்த பைக் 250 260 மைலேஜ் கொடுக்க பைக்லாம் பார்த்தா 2 lakhs 2.5 lakhs அப்படி போகுது. பட் ஆனால் இது ப்ரைஸ் வைஸும் சரி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா 1.5க்கே எனக்கு கொடுக்குறாங்க. இந்த மைலேஜ் 250 மைலேஜ் கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ரோ, எவ்வளோ ஒரு 10 days நீங்கள் ஓட்டியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய ரோட்ஸ்டரை. அண்ட் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 1 word ஆர் 1 சென்டென்ஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த வண்டி 10 days-ஆ ஓட்டிருக்கேன்னா, இது வந்து ஸ்மூத் வைஸும் சரி, ஓட்டுற பிக்கப்பும் சரி எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஓட்டுறப்போ சேஃப்டி வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல எல்லாம் கார்ட்லாம் கொடுத்துருக்கனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நம்ம சேஃப்டி வந்து பக்காவா இருக்கும். ஏதாவது கீழே விழுந்தா கூட நம்ம சேஃப்டியை வந்து பக்காவா கொடுத்து வச்சிருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. ஆமா,